அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தாவேக ஆட்சியில் மீண்டும் மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும், யார் யாருக்கு வழங்கப்படும் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இனி வரும் காலங்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு இலவச சலுகைகள் பற்றி உடனடியாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நாளை நாட்கள் பல்வேறு நபர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அமோகமாக வெற்றி பெற்றது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. தாவேக சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் அவர்கள் நாளை ஆளுநர் ஆர்.வி. அர்லோகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் என அறிவிக்கப்பட்டனர். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர். புதிய அரசு பதவியேற்கும் வரை அவர் காப்பந்து முதலமைச்சராக நீடிப்பார் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக, அதாவது தமிழகத்தில் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் தொடருமா, அல்லது தாவேக தலைவர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படுமா என மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப முறைகள் வகுக்க கால அவகாசம் தேவைப்படும் அறிவிக்கப்பட்டனர். இதனால இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். கடந்த மாதம் சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 5000 அனைவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டாங்க. புதிய அரசு பதவியேற்றவுடன் ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என மக்கள் எல்லாமே ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. பழைய திட்டத்தில் இருந்த பொருளாதார கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டு அனைவருக்கும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது நிலவரப்படி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் கட்டாயம் அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டத்தில் ரூபாய் 2000 2500 மாதம் வழங்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இதுல தற்போது வரை நிபந்தனைகள் என்ன விதிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, 60 வயது உள்ள அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்படும். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் கட்டாயம் கிடையாது. ஓய்வூதியம் பெறக்கூடிய மகளிருக்கு கண்டிப்பாக கிடையாதுன்னு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அரசு வேலையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு கிடையாதென நிபந்தனைகள் விதிக்கப்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை. இன்னும் சில மாதங்கள்ல அல்லது சில வருடங்கள்ல இந்த திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பட்ஜெட் கூட்டத்திலும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் கண்டிப்பாக மாற்றம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.